இந்த பல் விவகாரம் பை மைக்கேல் சோஷெங்கோ. எங்கள் சகா எகோரிச்சுக்கு பல் தொந்தரவு கொடுத்து வந்தது. என்ன காரணத்தினாலோ விழ ஆரம்பித்தது. காலம் என்ற ஒன்று இருக்கே, அதற்கும் இந்த விவகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கலாம். வருஷங்களும் ஓடி மடிகின்றன. மனுஷ சரீரமும் நைந்து போக ஆரம்பிக்கிறது. எலும்புகளும் ஒடிய ஆரம்பிக்கின்றன. பல்லுக்கும் அதே கதிதானே. சுருக்கமாக சொல்ல போனால், ஐவான் எகோரிச்சுக்கு சாசா கேவ் பற்களை ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பித்தார். இவர் எங்களோடு வந்து வசிக்க ஆரம்பித்து சுமார் 1 வருஷ காலம் இருக்கும். பேச்சு முற்றிய போது அவருடைய பற்களில் ஒன்று வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பது வாஸ்தவம்தான். ஆனா மற்றவையெல்லாம் சுய இஷ்டத்தின் பேரிலேயே வெளியேற ஆரம்பித்தன. அவை சம்பவங்களுக்காக காத்திருக்கவில்லை. அடை சுவைக்கும் போது ஒடிந்து விழுந்தன. சம்பள விகிதம் பற்றி அவர் பேசிக்கொண்டிருந்த போது சில நொறுங்கின. அல்லது யாருமே இல்லாத சமயத்திலும் அவை வெளியேறின. மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதுதான், சொற்ப காலத்தில் அவர் 6 பற்களை இழந்தார். ஆனால் எங்க எகோரிச்சுக்கு இதை கண்டு கவலை கொள்ளவே இல்லை. பொக்கை வாய் பயம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் இன்சூரன்ஸ் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான சமயத்தில் வேறு ஒரு பல் செட்டு வந்து சேரும். அதை நினைக்க நினைக்க அவருக்கு ஆனந்தம் குதி போட்டது. பல் விவகாரத்திலே நமக்கு கஞ்சத்தனமே கிடையாது. யாரும் பல்லை தட்ட வந்தால் எனக்கு அதை இழக்க எப்பொழுதும் சம்மதம்தான். எந்த பயலும் அடிக்க வந்தால் மூக்கிலோ மூஞ்சிலோ குத்துவிட அனுமதிப்பதில்லை. ஆனால் இந்த பல் விவகாரம் வேற. அதை பற்றி கவலையே கிடையாது. எங்களை போல இன்சூரன்ஸ் செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஆபத்தே கிடையாது என்று எகோரிச் தம்முடைய கொள்கையை சாயனம் செய்து கொண்டிருப்பது வழக்கம். பல்லு 6 போனதும் மூலதார ரிப்பேருக்காக ஏற்பாடு பண்ணுவது என்று தீர்மானித்தார். இன்சூரன்ஸ் கடுதாசிகளை எடுத்துக்கொண்டு ராஜநடை போட்டு பல் ஆஸ்பத்திரிக்கு நடையை நீட்டினார். பல் ஆஸ்பத்திரியிலே அவரை பார்க்க சந்தோஷம் என்றார்கள். ஒரு செட் செய்து கொடுக்க தயார்தான். உங்களுக்கு எத்தனை பல் போச்சு? அடடா, குறைந்தபட்சம் 8 பல் போனால்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் சட்டம். உமக்கு அதை விட ஜாஸ்தி போயிருந்தால் உம்முடைய அதிர்ஷ்டம். எங்கள் துரதிர்ஷ்டம் 8க்கு குறைந்திருந்தா எங்களால உமக்கு எதுவும் செய்து தருவதற்கு சாத்தியப்படாது. சில்லறை வேலைகளை வைத்துக்கொண்டு நேரத்தை வீண்படுத்த ஆஸ்பத்திரியால் முடியாது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான சட்டம் எல்லாம் அத்துபடிதான். எனக்கு 6 பல் போச்சு என்றார் எகோரிச். காம்ரேட், என்ன செய்யலாம்? ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கு. நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லையே. 8 விழுகிற வரை நீங்க காத்திருக்க வேண்டியதுதான் என்றார்கள். எகோரிச்சுக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் சுத்தியை வைத்து பல்லை தட்டி கொள்ள வேண்டுமா? எப்படி வசதி உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. நீர் பல்லை கிள்ளை தட்டி கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இயற்கையின் போக்கில் நீர் தலையிடாமல் இருந்தால் போதும். அதுவரைக்கும் காத்திரு. அதிர்ஷ்டம் இருந்தால் 2-3 தானே விழுந்துவிடக்கூடும். ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது எகோரிச்சு மனம் நிலை கொள்ளவில்லை. இந்த பல் விவகாரத்தில் அவ்வளவு நிச்சயம் இருந்தது அவருக்கு. ஆனால் இப்பொழுது பார்க்க போனால் எல்லாம் ஏக குளறுபடியான சிக்கலாக கிடக்கிறது. இந்த அதிர்ஷ்ட குந்தகமான அந்த பற்கள் விழும் வரை காத்திருப்பது என்று தீர்மானித்து மனதை சாந்தப்படுத்திக் கொண்டார். ஒன்று வெகு சீக்கிரத்திலே விழுந்தது. இன்னொன்று பல்லுடன் எகோரிச் கொஞ்ச காலம் தச்சனுடைய அறத்தை வைத்து பல்லுக்கு மெருகு கொடுக்க முயன்றார். அது ஆட்டம் கொடுத்து ஈரை விட்டு வெளியே கழன்று விழுந்தது.
எகோரோச் கால் கொண்ட வேகத்தில் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். இப்பொழுது சட்டப்படி 8 பல்லு விழுந்தாச்சு என்று அறிவித்தார். ரொம்ப நல்லது, வேலையை இனிமேல் ஆரம்பிப்போம். இந்த 8 பல்லும் ஒரே இடத்துல விழுந்திருக்கிறதா எப்படி? 8 பல்லும் ஒரே வரிசையில விழுந்திருக்க வேண்டும் என்பது எங்கள் சட்டம். ஒரே வரிசையில் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக விழுந்திருக்கும் பற்களை பற்றி கவனிக்க முடியாது. உமக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம். திசைக்கொன்றாக விழுந்திருந்தால் உம்மால் இன்றும் சுவைத்து சாப்பிட முடியும் என்றால் அவர்கள் கூறினார்கள். அவை ஒரே இடத்திலிருந்து விழவில்லை என்றார் எகோரோச். அப்படியா? ரொம்ப வருத்தப்படுகிறோம். நாங்கள் எதுவும் செய்வதற்கில்லை. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எகோரோச்சுக்கு புரியவில்லை. மீந்து நின்ற பல்லை நெர நெரவென்று கடித்துக்கொண்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தார். எதிர்பாராத விதமாய் எப்படி வந்து முடிந்துவிட்டது, இனிமேல் நமக்கென்ன கவலை என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக ஜீவித்து வந்தார். ஆனால் இப்பொழுது நம்பிக்கையெல்லாம் நாசமா போச்சு. அன்றிலிருந்து எகோரோச் ஜீவியமே மாறி போச்சு. இப்பொழுது ரொம்பவும் அமெரிக்கையாக காலத்தை கழிக்கிறார். திரவபானமாகத்தான் ஆகாரம். தினசரி 3 முறை பல் விளக்க ஆரம்பித்து விட்டார். இந்த மாதிரியில் பல் ஆஸ்பத்திரி சட்டம் ஒரு நல்ல காரியத்தை செய்தது.